எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 6/7/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 22ஆம் நாள், தேய்பிறை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் 10:30 முதல் 11 மணி. இன்றைய யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி காலை 10 மணி வரை சஷ்டி, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் 2 மணி வரை சௌபாகியம், பின்பு சோபன நாம யோகம். இன்றைய கரணம் 10 மணி வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் 1 மணி வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய சந்திராஷ்டமம் ஆயில்யம், மகம் நட்சத்திரத்துக்கு 1 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம். இப்போ மக நட்சத்திரம்னா சிம்மராசிக்கு மதியத்துக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரம் மேஷத்தில். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு சந்திரன், மிதுனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சஷ்டி அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அல்ல இறையருள் பெற்ற அன்னை காளியின் அருள் தவ புதல்வன் முருகப்பெருமான் தான் நமக்கு ஞாபகத்து. முருகர் வழிபாடு எப்படி வேணாலும் பண்ணலாமா? பண்ணலாம். அவங்க ஊர் பண்ணலாம். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா அப்படிங்கிற ஒரு நாமத்தை தொடர்ந்து உச்சரிச்சா போதும். முருகான்னு சொன்னா போதும், கந்தான்னு சொன்னா போதும். இந்த மொத்த மந்திரங்கள்லயே முதல் மந்திரம் அப்படின்னா கந்தாய நமக. அவ்வளோ பெரிய பேர் பெற்ற அருள் தரும் ஆண்டவன் நம் இல்லங்களிலே இருக்கின்றவர், உள்ளங்களிலே இருக்கின்றவர். முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் போலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சற்று கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. கவனமாக இருங்கள். நீங்கள் செய்கின்ற முயற்சியில் எச்சரிக்கையும் உங்களுடைய செயல்களில் ஒரு தீட்சண்யமான பார்வையும் இருக்கும்போது வெற்றி பெறுவீர்கள். அதாவது பொறுமையா இருக்கணும்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வேலை நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு செவ்வாயின் பயணம் வெற்றி தரும், வேகத்தை தரும், விவேகத்தை தரும். குருவின் 3ஆம் இட பயணம், 2ஆம் இடத்தில் சூரியனோட பயணங்கிறதா வந்து ஒரு சிறப்பான எண்ணங்களை ஈடுபடுத்தி தருகின்ற அமைப்பாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையில கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையால் நன்மை, அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு. அது மாதிரி இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றிகள் வந்து குவிகின்ற நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள், முயற்சி செய்ய ஏற்ற நாள். உங்கள் முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. இந்த நாள் வந்து அற்புதமான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் குருவின் சேர்க்கை, மனநிறைவு, சந்திராசிரமம் விலகுது மதியத்துக்கு பிறகு 1 மணிக்கு பிறகு. இனி புதிய முயற்சிகள் செய்யலாம், புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். புதிய விஷயங்களை நீங்கள் போய் அதை செய்யக்கூடிய அளவில் தான் இருப்பீங்க. மதியத்துக்கு பிறகு ஒரு யோகம் வந்து வீட்டு கதவி தட்டுன்ற மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் பணம் வந்து சேர்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தமட்டில் நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு.
மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. சுக்கிரன் கேது சேர்க்கைன்றது வந்து ஓரளவுக்கு பெண் குழந்தைகளா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. பொருள் போட்டுட்டு போறோம் இல்லைங்களா, தங்கங்கள் அணிந்து செல்லும் போது கவனமா இருக்கணும். அது நம்ம இப்படி போறோம் அது பண்றதெல்லாம் கிடையாது. பயணத்திலையும் சற்று கவனம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கைப்பொருள்கள் தவறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஏற்றத்தை தருகிற நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாளும் சிறப்பு. ஆதரவு கரம் நீட்டும். புதிய பொருளாதாரங்கள் உங்களுக்கு சேரும். என்ன விலகி போனவர் ஒற்றுமையா வரணுன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்காது. அவங்க மாதிரி அவங்க இருக்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன்றவங்க தான் அவங்க மைண்ட் செட் ஓடிட்டு இருக்கும். எப்போதும் ஒரு சிறப்பான ஒரு பொழுதுபோக்கு மிக்க அம்சமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கேளிக்கையில் கொண்டு போய் அதில் மன மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது. அப்படி அற்புதமான ஒரு வாய்ப்பு, அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறதுனால இதனால் நீங்கள் பயன்படுத்திக்கிறது சிறப்பை தருகின்ற அமைப்பு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா இந்த நாள்ல இன்றைய நாள்ல வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பாக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனின் மாற்றம்ங்கிறது ஒரு விதத்தில் நன்மை தருகின்ற அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு கேது இவங்களோட தன்மைகள் வந்து ஒரு நல்ல ஒரு பொதுவா வந்து நாம நல்லா இருக்கின்ற சிந்தனை மேலோங்கி உங்களுக்கான முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. அதே மாதிரி அலுவலகத்துல வந்து நல்ல பேர் உண்டு. நிறைய ஒரு விஷயங்களை உங்களுக்கு வந்து வெற்றி வகை தருகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு அம்சங்கள் உண்டு. சிறப்புனா ரொம்பவும் வந்து எல்லாமும் வருன்றதுலாம் இல்லை, சுபமான பார்வைகள் இருக்கிறது. இந்த குருவின் பார்வை இருக்கிறவர்களும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சீர்படுத்திக்கலாம். சீர்பட்டு அடுத்த கட்டத்தில் போய் நம்ம ஜெயிக்கணுன்ற அமைப்புகளை வந்து விருச்சிகம் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்க. தனுசு ராசி என்பவர்களே, தனுசுவை பொறுத்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து ஒரு உதவிகள், உற்றார் உறவினர் நன்மைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். அதுவே நம்ம ஒருத்தர் செஞ்சோம், அந்த உதவி நமக்கு திரும்ப வந்து அதனால நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளாக நாள இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைகள் மேலோங்கி மனசஞ்சல் படுகின்ற நாளாக இருக்கிறது. அதாவது நம்ம நினைச்சோம் நடக்க முடியல, பஸ்ஸை தவற விட்டோம் அல்லது பொருளை தவற விட்டோம், அந்த மாதிரி ஒரு மனசஞ்சலங்கள் உண்டு. அதனால பயணத்துல கவனமா இருக்குங்க. புரியுதுங்களா? பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். இந்த நாள் கொஞ்சம் அலர்ட் கொடுக்குற நாளா இருக்குது. கொஞ்சம் கனிவா இருந்து அது என்னதான் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணம் செய்ய பிடிக்கும், பிறருக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்கும். பிறருக்காக நீங்க வேலை செய்யும்போது மகிழ்ச்சி அடைவீங்க, உங்களுக்காக செய்யும்போது மகிழ்ச்சி அடைய மாட்டீங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தான் தனது என்ற நம்பிக்கை வரும்போது மட்டும்தான் நீங்க வெற்றி அடைய முடியும். இன்றைய நாள் பயணங்களான அனுகூலம் உண்டு, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஒரு ஓய்வு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், புதிய முயற்சிக்கு நீங்க போவீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அது 2ஆம் இடம் 3ஆம் இடங்கிறது செவ்வாயின் பயணம். 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி குரு வந்து ராசி அதிபதி 5ஆம் இடத்துல புதனோடு சேர்றார் என்னும்போது உங்களுக்கு எல்லையற்ற செல்வங்கள் கிடைக்கின்ற அமைப்புகள் உண்டு. அதாவது மகிழ்ச்சி, ஒரு குடும்பத்தோட ஒரு சந்தோஷமா இருக்கிற நாள். இந்த நாளில் வந்து ஒரு அற்புதமான பலன்கள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.